சோஷியல் மீடியால இருக்க எல்லாருக்குமே என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா, ஒரு விஷயம் நடந்தது அப்டின்னா, சோஷியல் மீடியால இருக்க எல்லாருமே அங்கருந்து நிஜத்த பார்த்த மாதிரியான பதிவுகள் வந்து போடுவாங்க. ஸோ, அப்படி இப்போ ரீசென்ட்டா நடந்த கோயம்புத்தூர்ல சூலூர் அப்டின்ற பகுதியில ஒரு 10 வயது பெண்ண பாலியல் வன்கொடுமை செஞ்சு, அந்த பொண்ண கொலை பண்ணி தூக்கி போட்டுருக்காங்க. இந்த செயலுக்கு யார் காரணம்? அப்டின்ற மாரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே போயிட்டுருக்கு. அப்படி இது வந்து மக்கள் செய்த ஒரு கேவலமான செயல் அப்டின்னே பேசலாம். என்ன அந்த கேவலமான செயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குற்றத்திற்கு முக்கிய காரணம் அந்த சிறுமியோட அம்மா தான் காரணம் அப்படின்னும், அந்த பழி எப்படி அந்த பொண்ணு மேல போடப்பட்டுச்சு அப்படின்னா, சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த குழந்தைய பார்த்துக்காம அவ வந்து சரக்கு அடிச்சுட்டு தூங்கியிருக்கா. ஒரு தாய் இப்படி பண்ணலாமா? ஒரு பெண் இப்படி பண்ணலாமா? அப்படின்ற நெறைய கேள்விகள் போய்க்கிட்டு இருக்கு. பிஃபோர் இத வந்து ஒரு அப்டேட்டா வேற போடுறாங்க. ஸோ நான் எல்லார்கிட்டயுமே கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க யாருமே நேர்ல போய் அங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கல. அந்த பொண்ணு பக்கத்துல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்கஹால் நான் தெரிஞ்சே குடிக்கல. என்னோட கணவர் ஃப்ரிட்ஜ் பக்கத்துல ஜூஸ்ல ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அது எனக்கு தெரியாது. நான் ஜூஸ்ன்னு நினைச்சு தான் அத குடுத்தேன். குடிச்சேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பொண்ணுக்கு ஒரு அடிப்படை உரிமை மறுக்கப்படுறது என்ன அப்படின்னா, தன்னோட 10 வயது குழந்தைய பார்க்க கூட அந்த கணவர் மறுக்கிறார். எப்படின்னா சரக்கு கலந்து வச்ச இவரு வந்து ஓகே. பட் அது தெரியாம எடுத்த குடிச்ச அந்த பெண் வந்து தண்டிக்கப்பட வேண்டியவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து யாரு குற்றம் பண்ணவங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேற போகுது. ஸோ உங்களுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னா, தயவு செஞ்சு அதோட உண்மைத்தன்மை வர வரைக்கும் அமைதியா இருங்க. ஸோ மக்களுக்கு உண்மை தேவை. உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்து தேவையில்ல. எல்லாருமே இப்போ நினைக்கிற ஒரே விஷயம் சீக்கிரமா இதுக்கான தண்டனைகள் கிடைக்கணும் அப்படின்றது மட்டும்தான். ஸோ அது வரைக்கும் மக்கள் என்ன தப்பு நடந்தாலும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. உங்களால அதுக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னா, பதில் வர வரைக்கும் அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லது.